இந்த உலகம் 7 கண்டங்களால நிரப்பப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம இதுவரை கேள்விப்படாத 8வது ஒரு கண்டம் இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் நம்ம இந்தியாவை விட பெரும் நிலப்பரப்பை கொண்ட அந்த நிலப்பகுதி ஒரு காலத்துல பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்வதற்கு புகலிடமா அமைஞ்ச அந்த பெரும் நிலப்பகுதி இப்ப கடலுக்குள்ள அமைதியா தூங்கிட்டு இருக்கு. அதோட பேர் தான் ஜீலாண்டியான்னு அழைக்கப்படக்கூடிய 8வது மிகப்பெரிய கண்டம். இந்த கண்டத்தை ஆஸ்திரேலியாவோட ஒப்பிடும்போது 3ல 2 மடங்கு இருக்கும்னா பாருங்க. சுமார் 4.9 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுள்ள இந்த பிரம்மாண்ட நிலப்பகுதி தென்மேற்கு பசிபிக் கடலால முற்றிலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. சரி, இது எப்படி கடலுக்குள்ள போனதுன்னு தெளிவா பார்க்கலாம். சுமார் 85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் கான்டினென்ட் அழைக்கப்படக்கூடிய கோண்ட்வானால இருந்து பிரிந்த பல்வேறு நிலப்பகுதியில அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜீலாண்டிய நிலப்பகுதிகள் பூமியோட தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்தது. ஆனா காலப்போக்குல இந்த ஜீலாண்டியாவோட 94% நிலப்பகுதி பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட்டோட நகர்வலின் காரணமா மூழ்கடிக்கப்பட்டிருக்கலான்னு புவியியலாளர்களால நம்பப்படுது. இந்த ஜீலாண்டியாவோட பெரும் நிலப்பகுதி கடலுக்கு அடியில மூழ்கி கிடந்தாலும் அந்த ஜீலாண்டியாவோட அப்போதைய உயரமான நிலப்பகுதியான இப்போதைய நியூசிலாந்து, கேலிடோனியா மற்றும் மேலும் சில தீவுகள் மட்டும் கடலுக்கு இரையாகாம தப்பிச்சது. சமீபத்துல புவியியலாளர்களோட ஆராய்ச்சியின் முடிவின்படி இந்த ஜீலாண்டியாவை கண்டம்னு அடையாளப்படுத்தக்கூடிய தகுதி என்ன இருக்கோ அது அனைத்தையும் பெற்றிருப்பதாக சொல்றாங்க. அதற்கு காரணம் இந்த ஜீலாண்டியாவோட தனித்துவமான புவியியல் அமைப்பும் மேலும் கடல் தளத்தை விட அடர்த்தியான மேலோடுகளை இந்த ஜீலாண்டியா பெற்றிருப்பது மற்றும் ஆஸ்திரேலிய நிலப்பகுதிகளிடமிருந்து முற்றிலும் விலகி இருக்கக்கூடிய புவியியல் அமைப்புன்னு சொல்லிக்கிட்டே போலாம். இவ்வளவு தகுதிகள் இருந்தும் உலக வரைபடத்துல ஏன் இது தனி கண்டமா இன்னும் அறிவிக்கப்படல? அதுக்கு காரணம் இதோட 94% நிலப்பகுதி கடல்ல மூழ்கி கிடப்பதால இது ஒரு கண்டமா அறிவிக்கலாமா வேண்டாமா என்ற சர்ச்சை இருக்கிற காரணத்தால இது வரைபடத்துல தனித்துவமா அடையாளப்படுத்தாம இருப்பதற்கு காரணமா இருக்கு. எது எப்படியோ இந்த ஜீலாண்டியா அறிவியல் அடிப்படையில ஒரு கண்டத்திற்கான எல்லா தகுதியும் கொண்டிருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. மேலும் இந்த ஜீலாண்டியாவோட நிலப்பகுதியை ஆழமா ஆராயும் போதுதான் இதுவரைக்கும் பூமியோட புவியியல் அமைப்பை பற்றி நம்ம நம்பிக்கொண்டிருக்கும் கருத்துக்கள் அனைத்திற்கும் சவால் விடும் வகையில இருக்கு. இந்த மாபெரும் அலைகளுக்கு நடுவுல ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீலாண்டியா உணர்த்துவது ஒன்னே ஒண்ணுதான். நாம இந்த பூமியை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுவும் கடலுக்கடியில பொக்கிஷம் போல நமக்கான தகவல்களை தாங்கி இருக்கு என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.